வெல்கம் டு மை சேனல் ஜுனேஷ் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் திணையில் எப்படி பட்டாணி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கரை சூடுபடுத்திக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணி ஆயில் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். திணையை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. நான் ரொம்ப நேரம் ஊற வைக்கல, ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சேன். இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்க்கும் போதே உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போட வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி ஊற வச்சிருந்த பட்டாணி இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். இது கூட தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ரொம்ப இத்தினோண்டு ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணணும். அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம திணை அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். திணை போட்டுடலாம். நான் இன்றைக்கி 5 விசில் விட்டேன். ரொம்பவே நல்லா வெந்து வந்துருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூடான சுவையான திணை அரிசி பட்டாணி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபிக்கு நம்ம ஜுனேஷ் தமிழில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.